ஹாய் எவ்ரிவன். இப்போ நாங்கள் கனநாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். டிக்டாக்களுக்கு நான் வாரது கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் பிஸியாகினதால் இன்றைக்கு நான் உங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த சினோவை பற்றி நாங்கள் காட்ட போகிறேன். இவ்வளவு சினோ பாருங்க. இங்கே வந்து -7 வந்து கொட்டி கொண்டு இருக்குது. குளிரும் சரியான குளிராகவும் இருக்குது. பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு 7-8 இன்ச்சி உயரத்தில் வந்து சினோ வந்து இப்போ கொட்டி இருக்குது. -7-8 இருக்குது இப்போ டெம்பரேச்சர். நீங்கள் பார்க்க என் வாயோட புகை போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவே புகைச்சு கொண்டே இருக்குது வாய்க்கால. இப்போ நாங்கள் இந்த இருக்கிற இந்த எங்களோட சிட்டியில் எவ்வளோ சினோன்றதை காட்டுறோம். இங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சில பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு மூடி இருக்குது. இப்போ 2-3 நாளாக எல்லாமே நீ வருகிற கிழமை தான் அது தொடங்க இருக்கிறது. சில பாடசாலைகள். எங்களோட வீடு வந்து நல்ல ஒரு மலை பிரதேசமாக இருக்கிறதால தான் எங்களுக்கு இந்த குளிரும் இந்த பனியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். நீங்களும் இந்த பனி படர்ந்த ஒரு லண்டனை பார்த்து ரசிங்க சொன்னால் இதில் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு 7-6 இன்ச்சி உயரத்தில் இப்போ நீங்கள் படிஞ்சிருக்குது. இந்த உயரம் இவ்வளவும் இப்போ வந்து இது சினோ. இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் பாருங்கள். இப்போ எங்களோட வீடு இது வந்து இப்படியே ஒரு சினோமயமாக இருக்குது. கீழே பார்த்தீங்களா இனித்தான் இந்த சினோ வந்து கரையைக்குள்ளே வந்துட்டு பாருங்க. எங்களோட கார் எல்லாம் இப்படி நிற்கிதுண்டு பாருங்க. கார்கள் வந்து இப்படி நின்று ஸ்டக் ஆகும். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த லண்டனில் நாங்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம். சரியான இது. இப்போ நாங்கள் ரோட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் பாருங்கள். இப்படி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த ரோட்டில் இப்போ நாங்கள் உப்பு எல்லாம் போட்டிருக்கிறபடியாக இந்த வாகனங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. அல்லது கொட்டேக்கில் வந்து இந்த பனி வந்து ஓடுறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்டலாக இருக்குது. பார்த்தீங்களேன்னு சொன்னால் பாருங்கள் இப்படி இருக்குதுண்டு. இப்போ நான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சூரிய உதயமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் ஓடுகள் இதெல்லாம் எங்களோட வீடு பாருங்கள் இப்போ இப்படி மூடி போய் இருக்குது இந்த பனிகளால். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு சூழ்நிலை. இங்கே பாருங்கள் இந்த இப்படியான ஒரு பூட்ஸுகள் தான் போட்டு நாங்கள் இப்போ நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அவ்வளோத்துக்கு இப்படி சினோவாக இருக்குது. பார்த்தீங்களேண்டா ஒரு பனி மலை தான். நீங்கள் பாருங்கள் ஒரு பனிமலை பொழிவு தான் இது வந்து பொழிவு இருக்குது. இப்போ பார்த்தீங்களேண்டா சுந்தரண்ணா உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு உங்களோட சினோவுண்ட அனுபவத்தை கொஞ்சம். கடும் சினோ பொழிவு ஒழிஞ்சிருக்கு எங்களோட சிட்டியில. எப்படி இருக்குது குளிர்? உங்களோட பாடசாலைகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பூட்டி இருக்கு. அதனால மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இங்க பாருங்க பஸ் எல்லாம் வருது, எல்லாம் நிப்பாட்டி இருக்கு. எப்படி நீங்க வேலைக்கு போறதுல என்ன மாதிரி? வேலைக்கு போறோம் இது ஓகே. கஷ்டம் தான் நான் போய் கொண்டிருக்கேன். அப்ப இங்க ஒரு ஆள் காருக்குள்ள இந்த காரை எப்படி மூவ் பண்றேன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? இன்றைக்கு இப்ப பனிப்பொழிவை பற்றி என்ன சொல்ல போறீங்க? இப்படி ஒரு பனிப்பொழிவு நல்லா தான் இருக்குது. ஆனா கார் ஓடி வேலைக்கு போறதுக்கு தான் அது நேரமா இருக்குது. காலையில எழுந்து கிளீன் பண்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னால எழுந்து கிளீன் பண்ணி போறேன்டா கல்லுல நேரிச்ச வேலை என்ன செய்யறது. இதுவும் கடந்து போம். மீண்டும் சந்திப்போம். ஓகேயா? எங்களை விட இப்ப உங்களுக்கு தான் கூடுதலான சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்களா நினைக்கிறேன். நாங்கள் வந்து வீட்டுல இருக்கிறபடியா தெரியல. 25 வருஷமாக இந்த குப்பையை தானே கொட்டுறோம் ஐசிஎல். இப்ப இந்த பள்ளிக்கூட பாடசாலை வந்து நடைபெறாத இந்த கட்டத்துல இப்ப இவையல்ட பாடசாலைக்கு போகாத அனுபவத்தை பற்றி ஓகே சொல்லுங்க. உங்களோட பனிப்பொழிவுண்ட அனுபவத்தை சொல்லுங்க. இங்க வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளவுக்கு உங்களுக்கு சினோ எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி குளிர் எப்படி இருக்குது? -9. -9 இருக்கா? என்ன அதான் நீங்க 2-3 உடுப்பு போட்டிருக்கீங்களாக்கும்? 5 உடுப்பு போட்டிருக்கீங்களா? ஓ மை காட். ஓகே ஹர்ஷியன் நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவம் என்ன? இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போயில நீங்க நேற்று முந்தினாலும் என்ன மாதிரி உங்களோட அனுபவம் அப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா சினோவை? ஸ்கூல் இல்ல உங்களுக்கு எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது என்ன ஸ்கூல்? பிகாஸ் கனக்கு ஸ்னோ வந்துட்டு நாங்களும் ஸ்கூலுக்குள்ள and அவர் குட்டி
truckade and a machine seatinam and net ஆனா கொஞ்சம் நீங்கள் ஒரு கவலையில இருக்கிறீங்களேன்னு சொன்னா இந்த முறை நீங்க சினோமேன் செய்யலையேண்டா அப்படித்தானே செய்யலாமா நீங்க செய்ய உங்களுக்கு விருப்பமா ஓகே ஓகே நாங்க முயற்சி எடுப்போம் செய்யறதுக்கு ஓகே 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 அவர் சின்னவரும் வந்து அவருக்கு முகமெல்லாம் சிவத்து போயிருக்கிறார் அவர் வந்து ஒரு சினோவில ஐஸ் அடிக்கிற மாதிரி இருக்கிறார் அவர் ஐஸாவே இருக்கிறார் முகம் ஓகே நாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருங்கோ இந்த மகன் வந்து பாருங்க இப்ப எனக்கு ஐஸால எத்தி விளையாடி என்ன ஐஸ் ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க எப்படி இருக்கேன்டா முகமே ஐஸா இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோக்கோன்ரன் மாநகரை நான் உங்களுக்கு இன்றைக்கு சுத்தி காட்ட போறேன் எப்படி பனிப்பொழிவு இருக்குன்றத பாருங்க இப்படி வீடுகள் எல்லாம் இதெல்லாம் கரைய போறது வந்து இன்னும் எத்தனை நாள்லயோ தெரியல ஆனா எல்லாமே ஒரு வெள்ளை கம்பளம் போத்தின மாதிரி தான் இருக்குது பாருங்க இதால நடந்து போற பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் கஷ்டமண்டபடியாத்தான் கொஞ்சம் சில பாடசாலைகளை மூட சொல்லி இருக்கிறாங்க அரசாங்கம் பாருங்க இப்ப இந்த வெயிலும் வந்துட்டு அதுக்குள்ள ஆனா அந்த வெயில் வந்து இப்ப என்னையே ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு சில பேர் கேட்டு இருக்கிறாங்க வெயில் வந்தா இந்த பனி கரையும் தானே ஆனா அந்த சூடு வந்து இல்லாத ஒரு வெயில் தான் இந்த பனி காலத்துல நடக்க போற வெயில் ரவுண்டா போட்ட பாருங்க ஒரு எங்கட எப்படி இருக்குதுண்டு அப்ப அதுக்கு தண்ணி அடிக்கணும் போல இருக்கேன் பாருங்க உங்களை காரில் உள்ள தண்ணீர் எல்லாம் அப்படியே உறைஞ்ச நிலையில் இருந்தது இப்ப ஓட தொடங்கியவுடன் அது வந்து கொஞ்சம் தண்ணியா போயிட்டுது தண்ணி அந்த பாருங்க பஸ் வருது இதெல்லாம் கார் விக்கிற இடங்கள் வேலைக்கே போயில போல இருக்கு என்ன எடுக்காங்க அவங்க டேஞ்சர் தானே இந்த எப்படியா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க ஆஃப் எடுத்துடுவாங்க ஏன்டா அவங்க வந்து லைஃப் ரிஸ்க் தானே ஓடைக்கு சறுக்கலாம் கார் அடிபடலாம் எது வேண்டாலும் நடக்கும் ஆனா இந்த சினோவே ஒரு நத்தார் விடுமுறைக்குள்ள வந்திருந்தா இன்னும் ஒரு ஒயிட் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவாங்க இங்க வெளிநாடுகள்ல அப்படி இருந்திருக்கு கடைசியா சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த சினோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பனிப்பொழிவை பத்தி என்ன அவை வந்து சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் தாங்கள் அந்த இது செய்வினமாம் ஸ்னோமேன் வந்து இந்த முறை கொஞ்சம் தாங்கள் அதை மிஸ் பண்ணுறோம்னு சொல்லினோம் அப்ப அது செய்ய வேணுமென்று அவை கொஞ்சம் ஆசைப்படினோம் இன்றைக்கு ஸ்னோமேன் வாங்கி கரெக்ட் வாங்க சொல்றோம் கரெக்ட் வாங்க தான் போறோம் ஸ்னோமேன் மூக்கு வைக்க கடைசியா புஷ்பராஜ் சொல்லுங்க புஷ்பராஜ் ஆனால் ஒரு சினவும் ஒரு அழகுதான் அப்படியே சினோ அழகுதான் வேலை போறாங்களே தான் Golden rays, they light up the day. Golden barefoot, chasing dreams under skies so wide. Barefoot, every chasing dreams under skies so wide. Every step flying high, with friends by our side. These are days we'll kites flying high, hearts full of cheer. These are days we'll hold dear. How can you
not? How can you not?
லண்டன் பனிப்பொழிவை பார்த்து ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான குளிராக இருக்குது, வெளியில் ஜாக்கெட் போடாமல் நிற்கிறேன். மீண்டும் எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தாங்கோ. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.